guys, welcome to Aamina. Today on the channel டீ கடை பலகார ரெசிபி தான் फ्रेंड्स பண்ண போறோம். 4 வகையான டீ கடை பலகார ரெசிபி ரொம்ப ஈஸியாவும் டேஸ்டாவும் பண்ண போறோம். அது என்னென்னன்னு பாத்தீங்கன்னா பருப்பு வடை, உளுந்து வடை, உருளைக்கிழங்கு போண்டா, வாழைக்காய் பஜ்ஜி. சிம்பிளான மெத்தட்ல டேஸ்டான முறையில் இது எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பருப்பு வடை பண்ணுறக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வடை பருப்பை வந்து தண்ணியில் ஊற போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா பருப்பு பாருங்கள் நல்லா ஊறி இருக்க பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் வந்து 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற வடை பருப்பு இதை சேர்த்திடலாம். சேர்த்திட்டு 1 கரையை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வச்சுக்கலாங்க. ஒரு 10-15 வச்சுக்கோங்க. முழுசாக இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் பொறுப்புறன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் போல் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் கொஞ்சம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, தேவையான அளவுக்கு உப்பு, பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு துண்டு, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கின மல்லித்தலை கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம், சோம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பருப்பு வடைக்கு வந்து நீங்கள் வடை பருப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பும் செய்யலாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். தண்ணி ஆட் பண்ணாமே செய்யுங்க. பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இதை வந்து கையிலே இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், வடை போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றினேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடை மாவை கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கையில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வடையை வேக வைக்கும் போது தான் வடையெல்லாம் உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பருப்போட நல்லா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக பருப்போட ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து வடை பண்ணுறக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே உளுந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு உளுந்து நம்மளுக்கு ஊறி இருக்கணும். அப்போ தான் உளுந்து வடை வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற உளுந்துவை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி தண்ணி தேவைப்படுச்சுன்னா 2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள், மை மாதிரி. இந்த அளவுக்கு நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி, இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம், அரை டீஸ்பூன் குருமிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உளுந்து மாவோட வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம்,
குருமிளகுலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உளுந்தோட போட்டு எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து கையில் உருண்டை பிடிச்சி கையில் இந்த பெரிய விரலில் வச்சு போட்டோம்னா போதும். ஒன் சைட் குக் ஆனதுமே நீங்கள் வந்து வடக்கம்பி வச்சு இப்படி திருப்பி போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உளுந்தோட பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எண்ணெய் எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் குடிக்காமல் நல்லா உளுந்தோட வந்திருக்க பாருங்கள். உருளைக்கிழங்கு போண்டா பண்ணுறதுக்கு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் சூடானதுமே இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு பொரிச்சதுமே 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ரொம்ப வதங்கணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லேசாக வதங்கினா போதும். இப்போ இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாக எடுத்துக்காதீங்க, மீடியம் சைஸு பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா லேசாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு லேசாக வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லேசாக வதக்கி விட்டுருங்க. இது கூட நம்ம மசாலா பொடிகள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை மிளகா வேறு சேர்த்திருக்கோம் அதனால். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதை சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு கூட இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்குல வந்து நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது லேசாக ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து இதுக்கு உருளைக்கிழங்கு போண்டாக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லிக்யூடாக இருந்தால் உருளைக்கிழங்கு போண்டாக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா மாவு பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை மாவு எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு இந்த மாவு இருக்கணும். பாருங்கள், உருளைக்கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா ஆற வச்சு பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு போண்டா போட்டிருக்க மாவு ரெடி ஆயிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து இந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். வடை போண்டா எது போட்டிருந்தாலும் உடனே திருப்பாதீங்க, 2 நிமிஷம் கழிச்சிட்டு திருப்பி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டா நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். அதெல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா எண்ணெயில் பாருங்கள் எதுவுமே இதாகாமல் நல்லா சூப்பராக வந்திருக்க பாருங்கள். எண்ணெயும் குடிக்கல பாருங்கள். வாழைக்காய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வாழைக்காய் பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீளமாக தோலை சீவிட்டு.
நான் உருளைக்கிழங்கு போண்டாக்கு செஞ்ச அதே மாவே பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ அதிலே நம்ம வந்து வாழைக்காய் பஜ்ஜி சேர்த்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்படி ஃபுல்லாகவே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கூட இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கூட அதில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மாவுலேயே வந்து உருளைக்கிழங்கு போண்டா பண்ணுற மாவுலேயே வந்து நான் பஜ்ஜியும் போட்டுட்டு இதிலே நீங்கள் வந்து இந்த மாவு மீதம் அரைச்சி இதிலே நீங்கள் வெங்காயம் மூடி கட் பண்ணி போட்டு வெங்காய பஜ்ஜி சொல்லலாம், உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு இதில் பக்கோடா கூட மெது பக்கோடா கூட பண்ணி செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கம் குக் ஆனதுமே இப்போ திருப்பி போட்டேன் பாருங்கள். நல்லா புஷு புஷுன்னு வந்திருக்கு பாருங்கள் பஜ்ஜி. பாருங்கள் நல்லா புஷு புஷுன்னு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு, வாழைக்காய் பஜ்ஜி. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா எண்ணெய் பாருங்கள் நல்லா புஷு புஷுன்னு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. டீ கடை பலகாரம் பார்த்திங்கன்னா வீட்டிலே ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.